சிவபெருமானால் வெட்டப்பட்ட விநாயகரோட மனித தலைக்கு என்ன ஆச்சுன்னு தெரியுமா? இந்த நிகழ்வை ஒரு குட்டி கதை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. உத்தரகாண்ட் மாநிலத்துல ஒரு பாதாள புவனேஸ்வர் குகைக்குள்ள தான் அந்த தெய்வீக விநாயகர் தலை பாதுகாப்பா அந்த குகைக்குள்ள இருக்கு. தேவி பார்வதி தேவி குளிக்கும் போது அவங்க உடம்புல பூசி இருந்த மஞ்சள் சந்தனத்தோட கலவையா ஒரு பொம்மை செய்வாங்க. அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்து தனது மகனா விநாயகரை உருவாக்குவாங்க. பார்வதி தேவி விநாயகரை பார்த்து, மகனே, என்னோட அனுமதி இல்லாம யாரையும் உள்ள விடாத அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே விநாயகரும் பாதுகாப்புக்காக வாசல்ல போய் நிப்பாரு. சரியா அந்த நேரம் அந்த சிவபெருமான வீட்டுக்குள்ள விடாம தடுத்து நிறுத்துவாரு விநாயகர். இதனால சிவபெருமானுக்கு பயங்கரமா கோபம் வந்து விநாயகரோட தலையை வெட்டி வீசுவாரு. இந்த சம்பவத்தை பார்த்த பார்வதி தேவி பயங்கரமா கோவப்பட்டு ஆக்ரோஷமா மாறுவாங்க. சிவபெருமான் பார்வதி தேவியை சமாதானம் படுத்த ஒரு யானையோட தலையை வச்சு விநாயகருக்கு உயிர் கொடுப்பாரு. வெட்டப்பட்ட விநாயகரோட தலைய சிவபெருமான் அழிக்காம பாதாளத்தோட நுழைவாயில்ல இருக்க ஒரு குகைக்குள்ள கொண்டு போய் வைப்பாரு. காலப்போக்குல அந்த தலை சிலையா மாறிடும். விநாயகரோட தலைக்கு மேல 108 இதழ்கள் கொண்ட பிரம்ம கமலம் பூ இருக்கும். அந்த பூவில இருந்து இரவு பகலுமா நீர்த்துளிகள் விடாம விநாயகர் தலை மேல விழுந்துட்டு இருக்கும்.